யூனியன் பட்ஜெட் 2025 இந்தியாவோட டாக்ஸ் ரூல்ஸையே ரீரிட்டன் பண்ணி இந்தியன் மிடில் கிளாஸ் வர்க்கத்துக்கே மேசிவ் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. லைக் இமேஜின் பண்ணுங்க, இயர்லி நீங்க 12 lakhs ஏர்ன் பண்ணியுமே ஜீரோ டாக்ஸ் கட்டா எப்படி இருக்கும்? கேட்கவே ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குல்ல. பட் இப்போ இது ரியாலிட்டி. பட் இது நம்ம நினைச்ச அளவுக்கு டூ குட் டு பி ட்ரூவா? லைக் இதுல ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா? நம்மளை இது எப்படி பாதிக்கும் அப்படின்ற எல்லாமே இன்டெப்தா இந்த வீடியோல பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். வாங்க. ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. எஸ்பெஷலி உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்காகவே பர்சனல் ஃபினான்ஸோட வேர்ல்டை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது தான் நம்ம சேனல் இருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வாங்க இன்டெப்த்தாக பார்ப்போம். இப்போ உங்களோட ஆனுவல் இன்கம் 12 lakhs இல்லை அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா இன்கம் டேக்ஸில் நீங்கள் சிங்கிள் ருப்பி கூட பே பண்ண தேவையில்லை. அண்ட் நீங்கள் 12.75 lakhs ஏர்ன் பண்ணிங்கன்னா கூட அந்த 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக தான் வச்சிருக்கு. இது லாஸ்ட் இயர் வரைக்கும் இந்த லிமிட் பார்த்தீங்கன்னா 7 lakhs தான். ஸோ இப்போ 12 lakhsன்றது ஒரு மேசிவ் ஜம்ப். பட் சப்போஸ் நீங்கள் 12.75 lakh விட அதிகமாக ஏர்ன் பண்ணீங்கன்னா அப்போ இந்த டேக்ஸ் பர்டன் இதை விட கம்மியாயிடுச்சா இல்லையா? வாங்க கண்டுபிடிக்கலாம். இன்னும் ப்ரொக்ரெசிவாக இருக்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் டேக்ஸ் ஸ்லாப்ஸை ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ இப்படி தான் இருக்குது இந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் டேக்ஸ் ரேட். ஸோ இது நீங்கள் ஸ்க்ரீனில் நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கதை நீங்கள் பாஸ் பண்ணி கூட பொறுமையாக பார்க்கலாம். இப்போ இது உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 20 lakhs per year ஏர்ன் பண்ணீங்கன்னா உங்கள் இன்கம் டிஃப்ரெண்ட் ரேட்ஸில் டேக்ஸ் பண்ணப்படும் அக்ராஸ் தீஸ் பிராக்கெட். அதுவும் ஹையஸ்ட் டேக்ஸ் ஸ்லாப் 30%ன்றதே இப்போ ஒன்லி பியாண்ட் 24 lakh ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகுது. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம டேக்ஸ் சிஸ்டம் இன்னும் ஃபேர் ஜஸ்டிஃபைடாக இருக்கா இல்லை இதை விட ஏதாவது பெட்டர் வே இருக்கா அப்படின்றத பார்த்தோன்னா, ஆக்சுவலி செக்ஷன் 87A கீழே ரிபேட்டுன்றது சிக்னிஃபிகண்ட்லி இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ இயர்லியர் 7 lakhs ஏர்ன் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு 25,000 வரைக்கும் ரிபேட் கிடைக்கும். இப்போ நீங்கள் 12 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணால் உங்களுக்கு 60,000 வரைக்கும் ரிபேட் நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ உங்கள் டேக்ஸ் லியபிலிட்டி இதில் ஜீரோ ஆயிடுது. பட் வெயிட் பண்ணுங்க, இந்த ரிபேட்டுன்றது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ், என்ஆர்ஐஸ், ஹெச்யூஎஃப்ஸ் கம்பெனிஸ்க்கு அப்ளை ஆகலை. இட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ் தான், அதுவும் ரெகுலர் இன்கம் ஏர்ன் பண்றவங்களுக்கு. ஸோ இது ஒரு ட்ரூ மிடில் கிளாஸ் பூஸ்டரா இல்லை பீப்புளை ஒரு நியூ டேக்ஸ் ரெஜிம்க்கு புஷ் பண்றதுக்கு ஒரு புஷ்ஷாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாமா? இந்த டேக்ஸ் கட் ஏன் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபினான்சஸை 3 மேஜர் வேஸில் இது இம்பேக்ட் பண்ணும். நம்பர் 1, மோர் மணி இன் யோர் பாக்கெட். ஸோ லோவர் டேக்ஸஸ்னால உங்ககிட்ட அதிக சேவிங்ஸ் இருக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்காக, ட்ராவல் இல்லை லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ண கூட உங்ககிட்ட இப்போ அதிக சேவிங்ஸ் இருக்கும். நம்பர் 2, ஒரு ஸ்ட்ராங்கர் எக்கனாமி. நிறைய டிஸ்போசபிள் இன்கம் இருக்குன்னா ஹையர் ஸ்பெண்டிங்னு அர்த்தம். அண்ட் பிஸ்னஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு, ஜாப் க்ரோத்க்கு எல்லாமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 3, நியூ டேக்ஸ் ரெஜிம்க்கு இது ஒரு புஷ்ஷாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் அப் டு 12.75 lakhs வரைக்கும் கொடுத்துருக்கிறதுனால நிறைய பீப்புள் ஓல்டு ரெஜிமில் இருக்கிற டிடக்ஷன்ஸை டிச் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சில எக்ஸ்பர்ட்ஸ் எப்படி ஆர்கியூ பண்றாங்கன்னா, பீப்புளை இந்த நியூ டேக்ஸ் ரெஜிம்க்கு புஷ் பண்றதுக்கு பதிலாக கவர்மெண்ட் ஆக்சுவலி சிம்பிளா பழைய ரெஜிம்ல இருக்க டிடக்ஷன்ஸ் ஆக்சுவலி இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருக்கலான்னு. இது கூட ஒரு பெட்டர் மூவா இருக்கும். நீங்க யோசிச்சு பாக்குறீங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்க 12 lakhsக்கு அப்குள்ள நீங்க ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க இதுக்கப்புறம் டேக்ஸ் பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. பட் இந்த டேக்ஸ்ல இருந்து சேவ் பண்ற மணியை நீங்க சேஃபா அண்ட் வைஸ்லி இன்வெஸ்ட் பண்றீங்களா? அண்ட் நீங்க 12.75 lakhsக்கு மேல ஏர்ன் பண்ணீங்கன்னா உங்க டேக்ஸ் லியபிலிட்டி நீங்க ஆக்சுவலி ரீகால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்க சேவிங்ஸை நீங்க இன்னும் அதிகமாக ஆப்டிமைஸ் பண்றதுக்கும் இந்த ரீகால்குலேஷன் இப்போ நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீங்கள் யோசிக்கலாம் எந்த டேக்ஸ் ரெஜிம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு. அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இதுதான் பெஸ்ட் டைம் டு பிளான். பட் உங்கள் ஃபினான்ஸ்க்கு இது எப்படி இம்பேக்ட் ஆகும், எப்படி இதை வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா டோன்ட் வரி, வி ஹாவ் காட் யூ கவர்ட். எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனை இன்றைக்கே புக் பண்ணி உங்களுக்கான பர்சனலைஸ் டேக்ஸ் சேவிங் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த நியூ டேக்ஸ் ஸ்லாப்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது நிஜமாலே மிடில் கிளாஸை ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஷியல் இன்சைட்ஸோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட
ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்டரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.